ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் பிளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி ப்ராஃபிட் 50,000 நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ள ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி 26 ஆர்டர்ஸ் ஓட்டணும் டோட்டலாக. கண்டிப்பாக ஓட்டிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் நம்ம மொபைல் சார்ஜ் இல்லாமல் ஆஃப்லைன் போயிடுச்சு. அதனால் 24 ஆர்டர்ஸ் தான் நேற்று பார்த்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம 26 ஆர்டர் பார்த்து அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் 850 ரூபா கண்டிப்பாக நம்ம அடிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம இன்றைக்கும் வந்து 10 மணிக்கே லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ண உடனே நமக்கு ஆர்டர் போட்டாங்க. இப்போ தான் நம்ம பெருங்குடி, வேளச்சேரி டு பெருங்குடி பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வரணுன்னா நம்ம உள்ளே இருக்கோம். கொஞ்சம் ஹோட்டலில் இருக்க சைடு போனால் தான் நமக்கு ஆர்டர் வரும். சரி, சீக்கிரமாக போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு துறைப்பாக்கத்தில் போட்டிருக்காங்க. பெருங்குடியிலேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆறு சூப்பராக இருந்தது வியூ. அதான் சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பெருங்குடிங்க. நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை. துறைப்பாக்கம் டு பெருங்குடிங்க இந்த ஆர்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம கொடுத்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 11:20 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். வெறும் 93 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு 24 ஆர்டரு. ஆமாம், 24 ஆர்டரு பார்க்கணும். பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ தான் லாகின் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஜொமேட்டோ ஓட்ட போகிறதில்ல. ஸ்விக்கி அண்ட் ரேப்பிடோ எல்லாமே மாற்றி மாற்றி தான் அதுக்கப்புறம் ஓட்ட போகிறோம். ஏன்னா எல்லா சைடுமே நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஒரே சைடு மட்டும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அதாவது வாரத்தில் 3 நாள் மட்டும் நம்ம வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் மட்டும் நம்ம ஜொமேட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வீக்கெண்ட் இன்சென்டிவ் வரும். மீதி நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ, ஸ்விக்கி சேஞ்ச் பண்ணி நம்ம ஓட்டலாம். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபாரினில் தான் ஹவுஸ் டிரைவர் பற்றி விளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுட் டெலிவரி பற்றி விளாக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் ஒரே கண்டென்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட நான் சென்னையில் வந்து இப்போ ஃபுட் டெலிவரி விளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபாரினில் இருக்கிறவங்களும் சரி, ஊரில் வந்தால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, செட் ஆகுமா, ரூம் ரெண்ட் எப்படி, சாப்பாடு எப்படி, எவ்வளோ செலவு, ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். கண்டினியூவாக நம்மளால் எல்லாமே பண்ண முடியுங்க. நம்ம வந்து கரெக்டான ஒரு வழியை சூஸ் பண்ணால் மட்டும் போதும். பார்த்திங்கன்னா ஃபாரினில் சம்பாதிக்கிறவங்க ஃபாரின்லே தான் சம்பாதிக்கணும், ஊரில் சம்பாதிக்கிறவங்க ஊரில் தான் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லை. எங்கே வேணால் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம நல்ல வழியில் போய்ட்டு நம்ம சம்பாதிச்சா எங்கே வேணால் நம்மளால், அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ஹார்ட் ஒர்க் தாங்க. எங்கே போனாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் இல்லைனாலும், சீக்கிரமாக இல்லைனாலும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக எல்லாராலையும் மேலே வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நானும் மேலே வருவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் வரல. போயிட்டு வெயிட் பண்ணுவோம். டைம் 12:05 ஆகுதுங்க. பெருங்குடியில் இருக்கோம், கோல்டன் ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோழிங்கநல்லூர் போட்டிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடியாவில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம்.
ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சோழிநல்லூரில் தான் கொடுத்தோம். இங்கேருந்து நமக்கு ஆர்டர் வருமா வராதான்னு பயத்திலே இருந்தேன். பரவாயில்லைங்க. நர்மதா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் போட்டாங்க. நம்ம ஏரியா பக்கத்தில் தான், கரெக்டாக 10 கிலோமீட்டர். பிரச்சனை இல்லை, இல்லைனா எம்டியாக போகிற மாதிரி இருக்கும் 10 கிலோமீட்டர். நான் அதான் நினச்சேன், ஆர்டர் கொடுத்துட்டு சும்மா போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏதோ நம்ம லக்கு, நமக்கு ஆர்டர் போட்டாங்க. சூப்பர். இங்கேருந்து மடிப்பாக்கம் போனோம். சரி கிளம்பலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹவுஸ் 50 பிரியாணி இங்கே தான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆளுங்க இருப்பாங்க. அதுவும் சண்டே அன்னைக்கு சொல்லவே தேவையில்ல. இது வந்து எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து நமக்கு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருங்க. மயிலாப்பூரில் போட்டிருக்காங்க. போயிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 3 ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 8 ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ ஒரே நிமிஷம் இருங்க. 550 ரூபாங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்து 140 ரூபா சம்திங் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, நம்ம போயிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. உள்ளே போயிட்டு எப்படி எடுத்து வரப்போன்னு தெரியல, இவ்வளோ பேர் இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:22 ஆகுதுங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபாங்க. இந்த வீட்டில் தான் கொடுத்தோம், மயிலாப்பூரில். இப்போ இங்கேருந்து ஆர்டர் வருமா இல்லை எம்டியாக போகணுமான்னு தெரில. ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர 938 ரூபாங்க, எல்லா இன்சென்டிவ்லாம் சேர்த்து. ஆர்டர் வருமா இல்லை எம்டியாக தான் போகணுமான்னு தெரில, வேலை செய்யுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:56 ஆகுதுங்க. இது வரை பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் ஓட்டிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து திருவான்மையூர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்தோம். எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா 1018 ரூபா ஏர்ன் பண்ணிடுவாங்க, எல்லா இன்சென்டிவ்லாம் சேர்த்து. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. ஒரு ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். 10 ஆர்டரு வருமானான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 10 ஆர்டர் ஓட்டிட்டால் கூட நைட்டு 16 ஆர்டர் ஓட்டிடலாம். ஆர்டர் வருமா வராதான்னு சொல்லிட்டு அந்த 4 நிமிஷம் அப்படியே ஒரு இதுவாகவே போயிட்டு இருந்தது. கரெக்டாக 4 மணி ஆகும்போது நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. திருவான்மையூர்லேருந்து பெருங்குடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். மேலே இருக்கு பாருங்க, இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டு. கரெக்டாக பெருங்குடியிலேருந்து நம்ம ரூம் இருக்கிற பிளேஸுக்கு தான், வேலைச்சேரிக்கு தான் போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, பயங்கர லக்கு இன்றைக்கி. இதே ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடுப்பாக இருந்தது, ஆர்டரே வரல. அது இல்லாமல் லாங் ஆர்டர்லாம் தூக்கி எங்கெங்கேயோ போட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் தள்ளி போட்டாங்க. இப்போ பரவாயில்லைங்க, நமக்கு வந்து இப்போ அதாவது ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு முன்னாடிலாம் அவ்வளோ கடுப்பாக இருந்தது. நடாது அப்படின்ற மாதிரி, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஆப்போசிட்டு. அதாங்க, லைஃப் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதுன்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ கடுப்பாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவராக எல்லாமே நடக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரோட நமக்கு வந்து 10 ஆர்டர், அதாவது இன்னும் 16 ஆர்டர் பார்க்கணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டு 12 மணிக்குள்ளாரே ஒரு 16 ஆர்டர் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ போட்ட மாதிரியே லாங் ஆர்டர், ஃபுல்லாகவே லாங் ஆர்டர் தாங்க நமக்கு. இப்போ மதியத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாங் ஆர்டர்ஸ் தான். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 1018 ரூபா வந்துச்சு. இந்த ஆர்டர் ஒரு 27 சம்திங் 30 அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு 1050 ரூபா ரீச் ஆயிடுச்சுங்க. 9 ஆர்டருக்கே 1018 ரூபா வந்துச்சு. இந்த ஒரு ஆர்டர் பார்த்தோன்னா அதாவது 10 ஆர்டருக்கே 1050 ரூபான்னா உண்மையாலுமே அதான் அந்த லாங் ஆர்டர் போட்டதால் தான் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நம்ம போயிட்டு பார்ப்போம் ஃபுட் ரெடி ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். இன்றைக்கி டெஃபினட்டாக 100% நம்ம வந்து இன்சென்டிவ் அடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் எக்காமத்தை கொண்டு மிஸ்ஸே பண்ணக்கூடாது. 100%, 100க்கு 200% கண்டிப்பாக நம்ம இன்சென்டிவ் அடிக்கலாம், நம்பிக்கை இருக்குது. நம்ம வட்டோங்க, இங்கே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஏணி படிக்கிறது தான். நான் இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த பெருங்குடியில் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது.
அங்கே அதுக்கு பேக் சைடு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. சரிங்க, போயிட்டு பார்ப்போம். ஏதோ கண்ணாடி பாட்டிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். மீதியெல்லாம் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்கு வழக்கம் போல் லாகின் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாரில் தாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு மடிப்பாக்கம் போனோம். பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. இப்போ வர 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1309 1309 ரூபா ஓட்டியிருக்கோம். 15வது ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க நந்தனம் பேலஸில் தாங்க போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. ட்ராப் வந்து பள்ளிக்கரணங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. சரிங்க, கிளம்பலாம். ஏன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுதுங்க. நம்ம 23 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ வின் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1721. 24வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் தாங்க. வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து வந்து ட்ராப் வந்து ஆதம்பாக்கம். நான் 12 மணிக்குள்ளேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு முடிக்க முடியல. இன்னும் நம்ம இந்த ஆர்டர் இல்லாமல் இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். டோட்டலாக 26 ஆர்டர் பார்க்கணும். ஏன்னா நம்ம நேற்று 24 ஆர்டர் தான் பார்த்தோம். பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிக் ஆன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம இன்சென்டிவ் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க. காலையில் 4 மணி 5 மணி ஆனாலும் நம்ம இன்சென்டிவ் அடிக்காமல் ரூமுக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக அடிக்கிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் 3 ஆர்டர் தான். இந்த ஆர்டர் இல்லாமல் இன்னும் 2 ஆர்டரு, இதோடு சேர்த்து 3 ஆர்டரு கண்டிப்பாக ஓட்டிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:24 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் இருக்க பீஸா ஹட்டில் தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஃபுட் ரெடி ஆகலை. இந்த ஆர்டர் இல்லாமல் இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும் இன்சென்டிவ்க்கு. பாருங்கள், நைட்டு 12:30 மணி. இவங்க வேறு ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. கொடுப்பா இருங்க. சீக்கிரமாக கொடுத்தா நம்ம சீக்கிரமாக ஓட்டிடலாம். நம்ம எந்தளவுக்கு வேகமாக ஓட்ட முடியுமோ நம்ம ரெடியாக தான் இருக்கோம். இவங்க தான் டிலே பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி தான், நம்ம ஏரியா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 1:18 ஆகுதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். ஃபைனலாக நமக்கு இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2230 ரூபாங்க. இது 12 மணிக்கு முன்னாடி. 12 மணிக்கு அப்புறம் ஒரு 99 ரூபா வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அப்புறங்க 2 ஆர்டர் ஓட்டணும். அது 99 ரூபா. டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2329 ரூபாங்க. எல்லாம் போக டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2049 ரூபாங்க. 250 ரூபா பெட்ரோலு, 30 ரூபா செலவு, எல்லாம் போக பார்த்தீங்கன்னா 2049 ரூபாங்க. நேற்று வரை பார்த்தீங்கன்னா 16,700 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 2049 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18,749 ரூபாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேஸ் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. நம்ம வந்து பக்காவாக இன்சென்டிவ் அடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாளையிலேருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறோம். மேபி ஒரு 4 டேஸ் 5 டேஸ் இல்லை 1 வீக் கூட ஆகலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம விளாக் போஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேட்டிவ்க்கு போகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறோம். கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த்தாக கண்டினியூவாக நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன பிரேக். கண்டிப்பாக இந்த பிரேக் அப்புறம் ஒரு நல்ல அப்டேட் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு